So, good morning. Today, August 5, let us see Unit 2 of Term 2, POLITY. That is relevant for TNPSC. Human Rights and UNO. Okay, let's see this chapter. Understand what are human rights. Human rights na enna அப்படினு இந்த சாப்டர்ல தெரிஞ்சுக்கலாம். Plus what are human rights and relationship between the rights and responsibilities. Know the importance of human rights. I understand the human rights belonging to everybody. Appreciate the meaning and significance of Universal Declaration of Human Rights 1948. Okay, everybody is born equal. Each individual in the world has the right to lead a dignified life and his or her own choice. அவங்களுக்குன்னு ஒரு டிக்னிஃபைட் லைஃபையும் அவங்களோட சாய்ஸ்க்கு அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி. ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சொசைட்டிக்கும் உண்டானது. ஓகேங்களா. ஹியூமன் ரைட்ஸ் டினோட் ஆல் தோஸ் ரைட்ஸ் தட் ஆர் இன்ஹெரண்ட் அண்ட் என்ஷூர் தட் we live as free people and exercise our choices. நம்மளோட சாய்ஸஸை வந்து நம்ம மேக் பண்ணிக்கிறதுக்கானது ஹியூமன் ரைட்ஸ். ஸ்டேட்ஸ் ரோல் இஸ் டு என்ஷூர் தட் பீப்புள் ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ். ஸ்டேட்டோட ரோல் என்ன அப்படின்னா இதில் பீப்புள்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதா ஸ்டேட்டோடைய ரோல். ஓகேங்களா. ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரைட்ஸ் இன்ஹெரண்ட் டு ஆல். ஓகேங்களா. எல்லாத்துக்குமே ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவங்க எந்த ரேஸாக இருக்கலாம், எந்த ஜெண்டராக வேணாலும் இருக்கலாம், நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, லாங்குவேஜ், ரிலீஜியன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, ஒரு டார்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஸ்லேவரி டார்ச்சர் மாதிரியான விஷயங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறதா ஹியூமன் ரைட்ஸ். ஒப்பீனியன், கருத்து, எக்ஸ்பிரஷன், அவங்க தெரிவிக்கிற விதம், ஃபேர் ட்ரையல், ஒர்க் அண்ட் எஜுகேஷன், இந்த எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற ரைட்ஸ் தான் வந்து ஃப்ரீடம் தான் வந்து ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா. வேர் டு ஹியூமன் ரைட்ஸ் கம் ஃப்ரம் அப்படின்னா செட் ஆஃப் பேசிக் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம்ஸ் ஹேஸ் அ டீப் ரூட் இன் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். இதோடைய வேர் வந்து எங்கேருந்து எடுக்குச்சு அப்படின்னா யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து. ஓகேங்களா. ஏ ரிட்டன் ப்ரிகாசர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்ட் மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 England gave people new right and made king subject to the law. அடுத்து வந்து petition of rights 1628 England set out right of the people. அடுத்து habeas corpus act 1679 England act for better securing liberty of the subject. English bill 1689 set out certain basic civil rights. French Declaration on Rights of Man and Citizen 1789, a document of France and stating that all citizens are equal under the law. அடுத்து வந்து US Constitution Bill of Rights 1791 safeguard the rights of the citizens. ஓகேங்களா. இந்த மாதிரி இங்கிலாண்டில், அப்புறம் ஃப்ரான்ஸில், இந்த மாதிரி யூஎஸ், இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்டாக. ஓகேங்களா. அடுத்து வந்து பர்த் ஆஃப் யுனைடெட் நேஷனுடைய இது. ஓகேங்களா. ஐடியா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டார்டிங். ஓகேங்களா. ஐடியா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் எமர்ஜ் ஸ்ட்ராங் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. திஸ் வார் லீட்ஸ் டு அன்இமேஜினபிள் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஒரு சிந்திச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு வயலேஷனை வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை ஏற்படுத்துது. அப்போ டியூரிங் த டைம் ஆஃப் வார் ஹியூமன் லைஃப்ஸ் லாஸ்ட் இட்ஸ் வேல்யூஸ். தோஸ் அஃபெக்டட் பை ஹேர் டு ஸ்ட்ரகிள் டில் த எண்ட் ஆஃப் த லைஃப். அப்போ அதில் பாதிக்கப்பட்டவங்களோட லைஃப் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இதாக வேண்டியது இருந்துச்சு. அப்போது அட்ராசிட்டிஸ் டியூரிங் செகண்ட் வேர்ல்டு வார் மேட் கிளியர் தட் ப்ரீவியஸ் எஃபர்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் வயலேஷன்ஸ் ஆர் இன்அடிக்குவேட் அப்படின்ட்டு.
ஓகேங்களா? அப்போ the right of the man were prevented and eliminated in several parts of the world due to several factors. It is true that government of some countries alone could not protect. ஒரு சில கவர்மெண்ட் மட்டும் பண்றதுனால சேஃப்கார்ட் பண்றதுனால ஹியூமன் ரைட்ஸ் பாதுகாக்கப்பட முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ people wanted to ensure that never again could anyone could unjustly deny life, freedom, food, shelter, nationality. அப்போ என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா யாருக்குமே வந்து வாழ்க்கையோ சுதந்திரமோ உணவோ ஷெல்டரோ நேஷனாலிட்டியோ மறுக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு வந்து முடிவு பண்றாங்க. These voices played a critical role in San Francisco meeting in which an international charter was drafted in 1945. அப்போ அதை மனசுல வச்சு என்ன பண்றாங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ மீட்டிங்ல இன்டர்நேஷனல் சார்ட்டர் அப்படிங்கிறத 1945ல டிராஃப்ட் பண்றாங்க. இந்த பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க October 24, 1945ல. took up the issues. ஓகேங்களா? Human rights is an important theme in the all UN policies and programs in areas of peace, security, development, humanitarian assistance, economy and social affairs. எல்லா விஷயங்களுக்கும் எல்லா ஏரியாஸ்லயும் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தீமா யூஎன் ஆல் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தீமாக வச்சுட்டு இன் ஆல் யூஎன் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸில் பீஸ், செக்யூரிட்டி, டெவலப்மெண்ட், ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் அப்படின்னு எல்லா ஏரியாஸ்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேங்களா? யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு யூஎன்னோடது ஹியூமன் ரைட்ஸ் லா வந்து கிரியேஷன் பண்ணதில். இதோடைய டு அட்வான்ஸ் திஸ் கோல் யூஎன் எஸ்டாப்ளிஷ் த கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. த கமிஷன் கைடட் பை எலோனியர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவரால் வந்து அந்த கமிஷன் வந்து கைட் பண்ணப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லி த லீடர்ஷிப் கேப்சர்டு த வேர்ல்டு வைட் அட்டென்ஷன். ஃபைனலி யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் ஜெனரல் அசம்பிளி 1948ல். இது வந்து மைல்ஸ்டோன் டாக்குமெண்ட் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வரலாற்றில் இதுதான் முதல் மைல்ஸ்டோன் மாதிரி. ஓகேங்களா? த டிக்ளரேஷன் வாஸ் ப்ரொக்ளைம்டு பை இன்டர்நேஷனல் ஜெனரல் அசம்பிளி இன் பாரிஸ், பிரான்ஸ் ஆன் December 10, 1948. இந்த டிக்ளரேஷன் வந்து இன்டர்நேஷனல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் இந்த டிக்ளரேஷன் வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க யாருன்னா இன்டர்நேஷனல் ஜெனரல் அசம்பிளி பாரிஸில் ஃப்ரான்ஸில் வச்சு December 10, 1948ல். ஓகேங்களா? அப்போது இன் ரெமெம்பரன்ஸ் ஆஃப் எவ்ரி 10th December இட் இஸ் அப்சர்வ்ட் அஸ் ஹியூமன் ரைட்ஸ் டே அண்ட் இட்ஸ் ரெகுலர் அப்சர்வன்ஸ் கமென்ஸ்டு ஃப்ரம் 1950லேருந்து ஒவ்வொரு December 10 ஹியூமன் ரைட்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இட் இஸ் நோன் அஸ் மாடர்ன் இன்டர்நேஷனல் மேக்னா கார்ட்டா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Its principles have been incorporated into the constitution of most of the nations. More than 185 nations-ல வந்து கான்ஸ்டியூஷன்ஸ்லேயே எடுத்துகிட்டு வந்து இன்கார்பரேட் பண்ணிடுறாங்க இந்த பிரின்சிபலை. International Declaration on Human Rights has been translated into more than 500 languages மேலே translate பண்ணுறாங்க. It's most translated document in the world. இதுதான் வந்து அதிகமாக translate பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் உலகத்திலேயே. ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரீஆம்பிள் ஆஃப் இன்டர்நேஷன் கிடையாது, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ். ஓகேங்களா? UDHRனா all men are born free and all are equal in status and rights. They are endowed with intelligence and conscience and obliged to promote the spirit of common brotherhood among all. சகோதரத்தோட எல்லாத்தோடையும் இருக்க முடியும் அப்படிங்கிறத அது சொல்ல வராங்க. சைரஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது 539 BC-ல இது வைக்கிறாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைரஸ் த கிரேட் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் ஆன்ஷியன்ட் பர்ஷியாவுடைய முதல் கிங்கு, ஃபர்ஸ்ட் ஆன்ஷியன்ட் கிங்கு. இவர் வந்து ஃப்ரீட் த ஸ்லேவ்ஸ் அண்ட் டிக்ளேர்ட் தட் ஆல் பீப்புள் ஹாவ் த ரைட் டு சூஸ் தேர் ஓன் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியல் ஈக்குவாலிட்டியை எடுத்துகிட்டு வந்தார் சைரஸ் தி கிரேட்டுங்கிறவர். த சைரஸ் சிலிண்டர் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் அதர்
These and other degrees were recorded on the baked clay cylinder in Akkadian language in cuneiform script. These and other degrees are recorded. இதெல்லாம் வந்து எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா baked clay சிலிண்டர்ல அக்காதியன் லாங்குவேஜ்ல யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட்ல வந்து எழுதியிருக்காங்க. இஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆல் த 6 அஃபிஷியல் லாங்குவேஜஸ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. யூஎனோட ஆல் 6 யூஎன் அஃபிஷியல் லாங்குவேஜ்லையும் its provision paralleled the first 4 articles of the United Declaration of Human Rights. ஓகேங்களா? Take 5 minutes break. I will be back.
பார்த்துக்கலாங்க. வந்து நாம வந்து அப்பா அம்மா வந்து யாருமே வந்து அது ஓட நம்ம வீட்டு செய்யாம வீட்டு பத்திரிக்கா கூட நம்ம யோசிக்கலாம். அது வேற விஷயம். கல்வி கை கொள்ள முடியாது. வந்து என்ன பாருங்க பையன் அப்படின்னு கேட்டீங்க. இந்த வயசுல பாருங்க இன்னும் வந்து காலேஜ் போறாங்க. அந்த மனசு பாருங்க பேசணும். சொல்றேன் நானும் சொல்றேன் நான் சொல்லிடுறேன். பேசுங்க நாளைக்கு பொருள் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு மேல கோவிலையும் ஒரு வார்த்தை சொல்றோம்னா சொல்லலாம் படிப்பு என்ன பண்ணா அப்படின்னு யோசிக்கிற டைம் எடுக்கணும். படிப்பு
தண்ணி ஏரியாவா இருந்தா கூட தண்ணியை விட்டுருக்கலாம். அதனால அது யோசிக்கணும் எல்லாம் மிச்சா அப்படிங்கிறத மேல இன்னைக்கு வந்து அது முடியாதுன்னு சொல்லி கண்டிப்பா. So let's start. Human rights are based on the values of dignity, justice, and equality. Human rights are based on the values of dignity, justice, equality. So என்னென்ன வேல்யூஸை வந்து பேஸ் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்னிட்டி, ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி. டிக்னிட்டி அப்படின்னா எதுவும் இல்லை, அதாவது வந்து ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு இன்டெகிரிட்டி அண்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்ட் லேபர், ஸ்லேவரி அண்ட் டீக்ரேடிங் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி ஸ்லேவரியை பனிஷ் பண்ணுறது, டீக்ரேடிங்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குறத, என்ஃபோர்ஸ்ட் லேபர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறது, ரைட் டு லைஃப், ரைட் டு இன்டெகிரிட்டி, இதெல்லாம் தான் டிக்னிட்டி. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ரைட் டு ஃபேர் ட்ரையல், ப்ரொபோர்ஷனல் பனிஷ்மெண்ட் டு கிரைம், ரைட் நாட் டு பி ட்ரையல்டு மோர் தென் ஒன்ஸ் ஃபார் த சேம் கிரைம், இதெல்லாம் வந்து ரைட் டு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட் டு ஃபேர் ட்ரையல், proportional punishment to crime, and right not to be trialed more than once for the same crime. ஒரே கிரைமுக்கு 2 வாட்டி பனிஷ் பண்ணாம இருக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜஸ்டிஸ். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் ரேஸ், ரிலீஜியன், ஜெண்டர், ஏஜ், எபிலிட்டி, டிசபிலிட்டி, எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் வந்து ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் எந்த ஒரு ரீசனுக்காகவும் பண்ணாமல் இருக்கிறதா வந்து ஈக்குவாலிட்டி. அடுத்தது பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இன்ஹெரண்ட், ஃபண்டமெண்டல். ஹியூமன் ரைட்ஸோடைய பேசிக் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஹெரண்ட், ஃபண்டமெண்டல். இன்ஹெரண்ட் அப்படிங்கிறதா தே ஆர் நாட் கிராண்டட் பை எனி பர்சன் ஆர் அத்தாரிட்டி. இன்ஹெரண்ட்னா தானாவே தனிச்சையா வருது. ஃபண்டமெண்டல் அப்படின்னா தே ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிகாஸ் வித்தவுட் தெம் லைஃப் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் மேன் வில் பி மீனிங்லெஸ். லைஃப், டிக்னிட்டி இந்த விஷயங்கள்லாம் மீனிங்லெஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றது. த பேசிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இன்எலினபிள் அப்படின்னா தே கேனாட் பி டேக்கன் அவே ஃப்ரம் இண்டிவிஜுவல், அதாவது வந்து மனுஷனையும் அந்த ரைட்ஸையும் பிரிக்க முடியாது. தட் இஸ் இன்எலினபிள். இன்டிவிசிபிள்னாலும் அதே தான். இட் கான் பி டினைட் ஈவன் அதர் ரைட்ஸ் ஹேவ் ஆல்ரெடி பீன் என்ஜாய்டு. அதாவது வந்து மற்ற ரைட்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து கொடுக்காம இருக்க முடியாது, அந்த மாதிரி. இன்டிவிசிபிள். யூனிவர்சல் அப்படிங்கிறது தே ஆர் யூனிவர்சல், they apply irrespective of one's origin or status, they are enforceable without national borders. எந்த ஒரு நேஷனல் பார்டர்ஸையும் பார்க்காம இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்டர்டிபெண்டன்ட் அப்படின்னா they are interdependent because fulfillment or exercise of one human rights cannot be had the realization of other. அதாவது வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருக்கிறது. அப்போ வந்து ஒன்று ஃபில்ஃபில் ஆகணும் அப்படின்னா இன்னொரு ரைட்ஸ் வந்து அதை சார்ந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது வந்து December 10 எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றாங்க, நமக்கே தெரியும். இட் இஸ் டு ஹானர் த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஃபார் டிக்ளேரிங் த ஹியூமன் ரைட்ஸ் யூனிவர்சலி. ஓகேங்களா? யூனிவர்சலா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி எடுத்துட்டு வந்த ஹியூமன் ரைட்ஸ், யூனிவர்சல் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளேர் பண்ண டேவை தான் நம்ம இப்படி செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா? கைண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். 30 ஆர்டிகல்ஸ் இன்கார்பரேட்டட் இன் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ல 30 ஆர்டிகல்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து 5 பிரைமரி கேட்டகரியா கிளாஸிஃபை பண்றாங்க. சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ், சோஷியல் ரைட்ஸ், எக்கனாமிக் ரைட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 விதமான பிரைமரி கேட்டகரியா வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அப்படி சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேர்ம் சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ரைட்ஸ் அஃபார்டட் பை லா ஆஃப் த கவர்மெண்ட் டு எவ்ரி சிட்டிசன். அதாவது வந்து கவர்மெண்ட்டுடைய லா வழியா ப்ரொவைட் பண்றது சிவில் ரைட்ஸ். ஓகேங்களா?
excuse me, this is the right to be treated as equal to anyone else. ஓகேங்களா? yeah, treated as an equal to anyone else. அதாவது எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் தான் இது. இது வந்து ரைட் டு லிபர்ட்டி, ரைட் டு லைஃப், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்லேவரி, ஆர்பிட்ரரி அரெஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுதுன்னா டினோட் பண்ணுது, இன்க்ளூட் பண்ணுது. ஓகேங்களா? சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறத. அதுவே பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கும் தேவையான ரைட்ஸ் தான் வந்து பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ரெண்டுமே வந்து டைரக்ட்லி ரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் வித் திஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் போர்ஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.